பார்வை நீட்டிப்பு இரு வெளிச்சத்துக்கு இடைப்பட்ட கால அளவு வந்து 1/16 வினாடி இருக்கணும். லென்ஸின் திறன் என்னன்னு கேட்பாங்க. ஏற்கனவே கேட்டிருக்காங்க. டயாப்டர் கேபிட்டல் டி யூஸ் பண்ணுவாங்க. அண்மை புள்ளி அப்படின்னா நம்ம ஒரு பொருளை நல்லா தெளிவாக பார்க்கறதுக்கான தொலைவு தான் அது. அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர். இதை வந்து தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கேள்வி இருக்குது. எது கேட்டாலுமே 25 சென்டிமீட்டர் தெளிவாக பார்த்துக்கோங்க. சேமி புள்ளி என்ன அப்படின்னா ஒரு பொருளை நம்ம தெளிவாக எவ்வளோ தூரத்தில் இருந்தால் பார்க்கலாம், எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் சேமி புள்ளி. இது வந்து ஈரில்லா தொலைவில் அமையும். நார்மலாக நமக்கு கண்ணில் 2 குறைபாடுகள், கிட்ட பார்வை, தூரப்பார்வை. கிட்ட பார்வைனா கிட்டத்தில் உள்ளது தெளிவாக தெரியும். அதை வந்து மயோபியான்னு சொல்லுவாங்க. விழிக்கோளம் நீண்டு இருக்கும், குவிய தூரம் குறைவாக இருக்கும். சேமி புள்ளி அண்மை புள்ளியை நோக்கி வரும். இதை சரி பண்ண குழி லென்ஸ். கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். கிட்ட குழி தோண்டி தூரத்தில் குவிப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா, அப்படியே ஆப்போசிட்டாக வரும். கிட்ட பார்வைக்கு ஆப்போசிட் எல்லாமே. ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம்.